டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பூரில் பாலின சமத்துவம் வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு டிடிவி தினகரன் பரிசளித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அவர் பேசிக் கொண்டிருந்த போது கடவுளே அஜித் என சில மாணவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுகவினர் ஏமாற்றி வருவதாகவும், துணை முதலமைச்சர் உதயநிதியும் சினிமாவில் நடித்தவர்தான் எனவும் விமர்சித்துள்ளார். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் பேசியது பற்றி உதயநிதியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு, சினிமா செய்திகளை பார்ப்பது இல்லை என உதயநிதி கூறியிருந்த நிலையில், அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உதயநிதியும் சினிமா நடிகர்தான் என டிடிவி குறிப்பிட்டுள்ளார். வேற ஏதோ செய்திகள் பார்க்கலன்னு சொன்னார். அவரு சினிமா நடிகர் தானே, அவர் ஏன் சினிமா செய்திகளை பார்க்கலன்னு சினிமாவை அவர் குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயதேவ அம்மா அவர்கள்லாம் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான். உதயநிதி ஸ்டாலினே சினிமாவில் நடிச்சுட்டு தானே, இப்பதானே தேர்தலுக்கு அப்புறம் தானே அவர் நடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற செய்திகள் தான். அதே நேரத்தில் அவர் சொல்வது போல தமிழ்நாடு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து அதன் மூலம் முதலமைச்சரானவர் தான் இங்க முதலமைச்சராக இருக்காரு. அதே நேரத்தில் முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருவதும் வருந்தத்தக்க விஷயம். அதையும் நான் உங்கள் மூலம் அவருக்கு தெரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்ல விரும்புகிறேன். மேலும் இரட்டை இலை சின்னத்தை காட்டி எடப்பாடி பழனிசாமி இனி மக்களை ஏமாற்ற முடியாது என்றும், அதிமுக பலவீனமாக உள்ளது எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேரணுங்கிற நிலைப்பாடுதான் உண்மையான அம்மாவின் ஆட்சி வரணும்னு நினைக்கிறவங்க. எடப்பாடி மாதிரி ஒரு சில சுயநலவாதிகள், பதவி வெறிப்பிடி தலைவர்கள், பணத்திற்குள்ள இருக்கிறவங்க வேற ஏதோ பகல் கனவு கண்டுபிடிக்காங்க. ஆனா எனக்கு வருகின்ற தகவல்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள், அம்மாவின் கட்சியில இருக்கிறவங்க இரட்டை இலை காட்டி இனி பழனிசாமி தங்களை ஏமாற்ற முடியாது, இரட்டை இலை நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக பலவீனமாயிட்டு இருக்கு,